இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக தரப்பிலிருந்து யார் சந்திப்பார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்து இதுவரை எந்த தகவலும் உறுதியாகவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ இன்று இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அமித்ஷாவுடனான முக்கிய கூட்டணி தலைவர்களோட சந்திப்பு அது இன்று நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில என்ன தற்போதைய நிலவரம், என்ன அதிமுக தரப்பிலிருந்து யார் சந்திக்க கூடும், என்னென்ன செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கு? நம்ம மூணு விஷயம் பார்க்க வேண்டும் காயத்ரி. ஒன்று வந்து அதிமுக தலைவர்கள் சந்திப்பாங்களா, மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வருதா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது, அதிமுக பொதுச் செயலாளர் சென்னையில் தான் இருக்காரு, மூத்த நிர்வாகிகள் சென்னையில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சென்னையில் இருக்கும் பொழுது எப்படி நடவடிக்கைகளை அதிமுக எடுக்க போகிறதுன்றதை பார்க்க வேணும். ஏன்னா டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்தபொழுது அவர் சென்னையிலே இருக்கும் பொழுது அவரை மீண்டும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனா இது எதுவுமே ஸ்கெட்யூல் மீட்டிங்கா இல்ல. ஏன்னா அமித்ஷாவோட இன்னைக்கு ப்ரோக்ராமே அப்படியே தலைகீழ ரிவர்ஸ் ஆயிருக்கு. இங்க சென்னையில காலையில இருந்தவர் ஹோட்டல்ல இருந்து திடீர்னு தமிழிசை வீட்டுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதை முடித்து விட்டு அடுத்ததாக குருமூர்த்தி இல்லத்துக்கு செல்கிறார். குருமூர்த்தி இல்லம் செல்வது என்பது மாலை திட்டமாக இருந்தது. இப்படி எல்லாமே ரிவைஸ் ஆயிருக்கு. அதே போல செய்தியாளர் சந்திப்பு 1 மணிக்கு பின்னர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே தள்ளி போயிருக்கு. இந்த எல்லாமே எதுவுமே ஸ்கெட்யூல் மீட்டிங்கா நடக்காம எல்லாமே மாறி நடக்குது. இது குறித்து நம்ம கிட்ட பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்களும் நம்மிடையே இருக்காரு. சார், இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஏடிஎம்கே இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கு, உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கு? இல்லை, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிற செட்டப் ஒன்று இருக்கு. பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதன் பிறகு அமமுக, திரு பன்னீர்செல்வம், இது போன்ற தலைவர்கள் என்டிஏல இருக்காங்க. அதிமுக ஒரு புதுவரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத தான் நம்ம இத்தனை நாள் பேசிட்டு இருக்கோம். ஸோ பேசிட்டு இருக்கும்போது அதிமுக வராங்களான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. பட் அது அப்போ அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அதிமுக அவர் மட்டும்தான் வரணும். அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை அல்ல கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்கு வந்தார்னா அவர் மட்டும் வருவது தான் சரியாக இருக்கும். பட் அவர் வர்றதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இப்போ நம்ம பார்க்கல. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இந்நேரம் நமக்கு தகவல் வந்திருக்கும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னைக்கு இல்லை. ஸோ அப்போது என்ன ஆகும்னா, அதுக்கேற்ற கேள்விகள் வரும்பொழுது அந்த என்ன கிளாரிட்டி, எந்த ஸ்டேஜில் அலையன்ஸ் டாக்ஸ் ஏடிஎம்கே கிட்ட இருக்குங்கிற கிளாரிட்டியை திரு அமித்ஷா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். அதே போல பாமக உட்கட்சி விவகாரம் மிக பிரச்சனையாக இருக்கு. அவங்க இன்னைக்கு கலந்துக்குவாங்களான்றது ஒரு கேள்வியா இருக்கு. டிடிவி தினகரன் ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காரு, அவரும் இதுல கலந்துறதுக்கான வாய்ப்புகள்ல ஜி.கே. வாசன் வருவது உறுதியாகி இருக்கிறது. நிச்சயமாக சுபாஷ், நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் நேரமாக தெரிய வரும். இந்த சந்திப்பு உறுதியா இருக்கா அப்படி இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்காக நன்றி.